أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم المكارم الأخلاق. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருவிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட எல்லா வகையான குற்றங்களையும், குறைகளையும், பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம் உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இறை இல்லமாம் கஅபாவையும் இறை தூதரின் பூங்காவாம் ரவுலா ஷரீஃபையும் நம் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவரது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் பல்வேறு தலைவர்களை சந்தித்திருக்கிறது. அவர்கள் வாழும் காலங்களில் போற்றுதலுக்கு உரிய மனிதராக, அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியில் நற்பெயர் பெற்றவராக விளங்கியிருக்கிறார். அடுத்தடுத்த காலங்களில் அவரை அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் அவர் பெற்றிருந்த நற்பெயரை மறக்கடிக்க செய்யும் விதமாக இவர்களுடைய தலைமைத்துவம் என்பது சிறந்து விளங்கியிருக்கிறது. இப்படித்தான் உலகம் ஒவ்வொரு தலைவர்களுடைய நிலைகளையும் பார்த்திருக்கிறது. ஆனால் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அந்த தலைமைத்துவம் என்பது உலகத்தில் நீண்ட நெடிய காலங்கள் இந்த உலகத்தினுடைய கடைசி முஸ்லிம் வரையிலும்
அவர்களின் தலைமைத்துவத்தை போற்றுதலுக்குரிய தலைமைத்துவமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். பெருமானாருடைய தலைமைத்துவம் என்பது அது தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைமைத்துவம். எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டு சொல்ல தவறிவிட்டோமே என்று வருந்தக்கூடிய நிலைகள் அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனித சமூகத்தில் இவர்களை திருத்த முடியாது என்று மிக பெரும் ஆளுமை திறன் உள்ளவர்களெல்லாம் அரபுலக மக்களை பார்த்து கைவிட்ட இந்த செய்தியை அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் 23 ஆண்டுகளில் இவர்கள்தான் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் உலகில் வாழக்கூடிய இனி வர இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமான முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்கள் என்று போற்றுதலுக்குரிய அளவில் இந்த மக்கள்தான் இவர்களை அடுத்து வரக்கூடியவர்களுக்கு முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவில் மிக பெரும் மாற்றத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுலக மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து காட்டினார்கள். இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை நபி அவர்கள் சந்தித்தார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டகத்தினுடைய சாணம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குடலை, ஒட்டக குடலை பெருமானாருடைய முதுகு பகுதியில் வந்து வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்த கட்டங்களில் இதுவும் ஒன்று. பெருமானாரை ஏசுவது, பேசுவது, நோவினை கொடுப்பது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுவதில் எந்த இடத்திலும் அவர்கள் அதற்கு ஓய்வே கொடுக்கவில்லை. எங்கேயாவது வரலாற்றில் இப்படி பார்க்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோத்திரத்தாரை சந்திப்பதற்கு நினைத்து இன்று வேண்டாம் நாளை சந்திக்கலாம், இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக இந்த நாள் வேண்டாம் மற்ற நாளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நபி அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடியுமா என்றால் முடியாது. பெருமானாருடைய தனித்துவத்தில் பிரதானமாக எழுதப்படுகின்ற விஷயம், கொண்ட கொள்கையில் எந்த இடத்திலும் பின்வாங்காத நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காகவும் எந்த நெருக்கடியான சூழலில் தள்ளப்பட்டாலும், எந்த பதவிக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலை வந்தாலும், எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கியதே கிடையாது. சரி, இப்போது வேண்டாம், சற்று தாமதமாக அதை சொல்லிக் கொள்வோம் என்ற நிலை பெருமானாரிடத்திலே இல்லை. அப்படி ஒன்றை பார்க்கவே முடியாது. பார்க்கின்ற பொழுது நலம் விசாரித்து விட்டு சத்தியத்தை எடுத்துச் சொல்வார்கள். அதுதான் நபியினுடைய வழமை. சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விளக்கில் வந்து விழக்கூடிய விட்டில்களை தடுக்கக்கூடியவரை போன்று நான் உங்களுக்கு மத்தியில் நரகத்தில் நீங்கள் சென்று விழுவதை தடுக்கிறேன். தன்னை குறித்து ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். விளக்கை நோக்கி வந்து விழக்கூடிய விட்டில் பூச்சிகளை போன்று, அதை தடுக்கக்கூடியவரை போன்று நீங்கள் நரகத்தில் விழுவதை நான் தடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தடுத்தலையும் மீறி நீங்கள் நரகத்திலே விழுந்து விடுகிறீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அத்துணை விஷயங்களையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உம்மத்துமார்களுக்கு சொல்லித் தந்தவர்கள். நபி அவர்கள் இதை சொல்லவில்லையே, இதற்கு தீர்வை தரவில்லையே என்று எவராலும் எதையும் எடுத்துச் சொல்ல முடியாத அளவிற்கு அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு என்ன தேவையோ அத்துணை காரியங்களையும் சுமார் இந்த 23 ஆண்டுகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துமார்களுக்கு தேவையானதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். எவைகளெல்லாம் தேவையோ அத்தனையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அத்தா இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அத்தா இப்னு யஸார், குர்துபி இமாம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. சபையில் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, என்னுடைய வீட்டிற்கு நான் நுழைவதாக இருந்தால் அந்த வீட்டில் என்னுடைய தாய் அவர்கள் இருக்கிறார்கள், நான் அப்பொழுது என் தாயிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நீங்க அனுமதி கேட்டுத்தான் என்ன செய்யணும், உள்ள நுழையணும். இந்த சஹாபி அவங்க மீண்டும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த வீட்டில் என்னுடைய வீடு, என்னுடைய தாய், என்னை பெற்றெடுத்த தாய் அவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய தாய் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் நான் அனுமதி கேட்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, அனுமதி கேட்கணும். சஹாபி அவர்களுக்கு இன்னும் அது புரியல. எனக்கு உரிய என்னை பெற்றெடுத்த தாய், அவர்கள் அடுத்தவர்கள் அல்ல, அவர்கள் என்னை பெற்று வளர்த்தவர்கள், அவர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில், எங்களுக்குரிய அந்த வீட்டில் நான் நுழைவதற்கு எதற்கு நான் அனுமதி கேட்க வேண்டும்? அந்த புரிதல் இல்லாமல் மீண்டும் பெருமானாரிடத்திலே அந்த கேள்வியை முன்வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், என் தாய் மட்டுமே இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டில் நான் நுழைவதற்கு அனுமதி கேட்க வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழரே, உன் தாயினுடைய ஆடைகள் விலகி இருக்கக்கூடிய நிலையில் நீ பார்ப்பதை விரும்புவாயா என்று கேட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அத்தகைய ஒரு நிலையை நான் விரும்ப மாட்டேன். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் செல்கின்ற பொழுது உங்களுடைய தாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்டுவிட்டு நீங்கள் உள்ளே நுழையுங்கள். இப்பேற்பட்ட அழகான வழிகாட்டுதல் இந்த உம்மத்துமார்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் சொல்லியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய ஒரு வார்த்தையில் ஏராளமான பொருட்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். நம்மை பெற்றெடுத்தவள் அவள் தாய்தான், மாற்று கருத்திற்கு அங்கு இடமில்லை. ஆனாலும் அவர்கள் ஒரு பெண். பெண் என்பது மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள்னா வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலைகளை என்ன செய்வாங்க. அவர்களுக்கான பணிகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கான பணிகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண்மகன் நினைத்தால் கூட தன்னுடைய வேலைகளை எல்லாம் துரிதப்படுத்தி கொண்டு தனக்கான ஓய்வுக்குரிய நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னா ஒரு ஆணால் என்ன செய்ய முடியும், தூங்கிட முடியும். வேலைகளை துரிதமாக செய்து விட்டார், உழைப்பில் அன்றைக்குரிய லாபத்தை அடைந்து விட்டார், அவர் செய்ய வேண்டிய வேலையை ஒருக்கை அவர் முடித்துக் கொண்டார் என்று சொன்னால் அதற்கு பின் அவருக்கான ஓய்வு. ஆனால் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைகள் என்பது வீட்டிற்குள்ளால் அடுக்கடுக்காக இருந்து கொண்டே இருக்கும். அடுக்கடுக்கான வேலைகள், அது சுமைகளை சுமந்து கொண்டே இருப்பவர்கள் பெண்கள். அவை இந்த வேலையின் நிமித்தமாக தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது அவரிடத்தில் இருக்காது. இடையூறு தரக்கூடிய நிலையில் ஆடைகள் இருக்குமேயானால் அவைகளை சரிபடுத்திக் கொண்டு அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு அவர்கள் முனைந்து விடுவார்கள்.
அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தாய் இருக்கக்கூடிய உங்களுக்குரிய வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே நுழைவதாக இருந்தால் உங்களை பெற்றெடுத்த தாய்தான். அவர்கள் பெண் என்ற காரணத்தினால் வீட்டிற்குள் ஏராளமான பணிச்சுமைகளோடு வேலை பழுகளோடு அவர்கள் இருப்பதின் காரணத்தினால் அவர்களுடைய நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் உள்ளே செல்கின்ற பொழுது சலாம் சொல்லி தாயிடத்தில் அனுமதி பெற்று நீங்கள் உள்ளே நுழைவதுதான் சிறந்தது என்கின்ற வழிகாட்டுதலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். தனித்துவமான தலைமைத்துவம் பெருமானாருடைய விஷயத்தில் நாம் பார்க்கலாம். இந்த ஒன்றை மேலோட்டமாக சொல்லிவிட்டு நகர்ந்து போகக்கூடிய நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒன்றை செய்ததில்லை. அதனுடைய அழுத்தம், அதனுடைய ஆழம் என்ன என்பதை இந்த உம்மத்துமார்களுக்கு புரிய வைப்பார்கள். இந்த பாதிப்பு இருக்குது, இதனால நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ளும்படியான புரிதலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைமை, தெளிவான முறையில் தீர்வு காணக்கூடிய தலைமைத்துவத்தில் தனித்துவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்ததரக் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானாரிடத்திலே ஒரு சஹாபி ஒரு முறையீடை கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் அண்டை வீட்டார் அதிகமான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நெருக்கடினா சாதாரணமான நெருக்கடி அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சமூகத்தின் முற்றத்தில் நல்லோர்களாக இருப்பார்கள், சமூக அளவில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். ஆனால் அண்டை வீட்டுக்காரரிடத்தில் மோசமான குணமுடையவர்களாக நடந்து கொள்வார்கள். இந்த அண்டை வீட்டாருடைய சிறப்பை குறித்து இந்த சன்மார்க்கம் சொல்கின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே அண்டை வீட்டாருடைய சிறப்பை குறித்து பேசினார்கள், அவர்களுடைய உரிமையை குறித்து பேசினார்கள். அவர்களின் உரிமையை குறித்து என்னிடத்திலே சொல்கின்ற பொழுது நான் இப்படி மனதிற்குள்ளால் எண்ணிக்கொண்டேன், நமக்கு உண்டான சொத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள் வாரிசுதாரர்களாக வருவார்களோ என்று எண்ணக்கூடிய அளவில் அவர்களுக்கான உரிமையினுடைய விஷயத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அண்டை வீட்டுக்காரங்க அவங்க இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம். அவங்க அவங்க வேலையை பார்க்கறாங்க, நம்ம வேலையை பார்க்கிறோம். இந்த மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அண்டை வீட்டார்களுக்கான சில உரிமைகளை இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. நல்ல விதத்தில் அவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அண்டை வீட்டாரை அனுசரித்து நீங்கள் வாழுங்கள். அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப உண்ணக்கூடிய ஒருவர் உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல், எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம்! தனக்கு கீழால் இருக்கக்கூடிய சமூகத்தவர்களை எவ்வளவு அழகான முறையில் வழிகாட்டுதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடத்தியிருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கான எல்லா விஷயங்களையும் போதித்திருக்கிறார்கள் என்பதை விளங்க வேண்டும். பெருமானாரிடத்தில் இந்த சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அண்டை வீட்டுக்காரர் கடுமையான தொல்லை கொடுக்கிறார், கடுமையான தொல்லை. அதிலிருந்து என்னால் விடுபடுவதற்கான வழி எதுவும் தெரியல, நான் என்ன செய்கிறது? வேறு இடங்களுக்கு செல்வதானாலும் எனக்கான தகுதி இல்லை, அங்குதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவரிடமிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், அவருடைய தொல்லையில் இருந்து நான் விடுவிபட வேண்டும். அதற்கான வழி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார்ந்த தீர்வை உம்மத்துமார்களுக்கு தரக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
தோழரை, நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள். உங்களுடைய வீட்டிலுடைய எல்லா பொருட்களையும், உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து வீதியில் நடுமத்தியில் வைத்துக் கொண்டு நீங்கள் அங்கே அமர்ந்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒன்றும் சொல்லல. பண்ட மாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு நேரம் வீதிக்கு வாங்க, வந்து வீதியில உட்கார்ந்துருங்க. இன்றைக்கு பரவலாக நாம் பார்க்கிறோம், தனக்கும் தன் சமுதாயத்திற்கும் தன்னுடைய பகுதிக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் வாகனங்கள் பயணிக்கக்கூடிய அந்த வீதிகளில் திரையாக தடையாக இருந்து கொண்டு தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய காட்சிகள் ஏராளமாக நாம் பார்க்கிறோம். நாமளும் பங்கெடுத்திருக்கிறோம் நம் சமுதாயத்திற்காகவே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களுடைய பாத்திரங்களை வீதியில் வைத்து நீங்கள் அப்படியே அமர்ந்து விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதுக்கு மாற்று கருத்து இல்லை. வீட்டுக்கு வந்தாங்க, சாதனங்கள் எடுத்தாங்க, வீதியினுடைய நடுப்பகுதியில் வச்சாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. வீதிகளில் வரக்கூடியவர்கள் விசாரிக்கிறாங்க, என்னப்பா வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வெளியே இருக்கு, நீனும் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஆளு, நீனும் வீதியில் இருக்கிறிய, இந்த பொருட்களோடு நீனும் வீதியில் இருக்கிறிய, என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், இல்ல இந்த மனிதர் பக்கத்து வீட்டுக்காரர், அவர் எனக்கு தினந்தோறும் நோவினை கொடுக்கிறார், வேறு எந்த விதமான வழியும் இல்லை, அந்த இடத்தில் வசிப்பதற்கான சூழ்நிலை எனக்கு இல்லை, நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நான் இப்படி செய்திருக்கிறேன். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கேட்கிறவங்க எல்லாம் அந்த எதிர் வீட்டு அந்த அண்டை வீட்டாரை சபித்து சாபமிட்டு சென்று கொண்டே இருந்தார்கள். கேட்கிறவங்க எல்லாம் சாபமிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு குடும்பக்காரனா அந்த மனிதன். இப்படி ஒரு மனிதன் வேதனையான நிலையில் வீதியில் பொருட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தனக்கு சொந்தமான வீடு இருந்தும் அந்த வீடே வேண்டாம், வீதியே போதும் என்று அமரக்கூடிய நிலையில் கொடுமைப்படுத்தக்கூடிய மனிதனா அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றெல்லாம் பேசக்கூடிய நிலை மாறி போறது. ஒரு கட்டத்தில் இதை வீட்டில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்த அண்டை வீட்டுக்காரன், யாரின் மூலமாக நோவினை கொடுக்கப்பட்டதோ அந்த மனிதர் ஒரு கட்டத்திற்கு மேலால் வருவோர் போவோர்கள் எல்லாம் தன்னை சாபமிடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி வந்தார். ஓடி வந்து இந்த சஹாபி இடத்திலே, நீங்கள் வீட்டிற்குள் உங்களுடைய பொருளை எடுத்துக் கொண்டு வாருங்கள், இனிமேல் ஒருபோதும் எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் என்னால் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது, நான் வாக்குறுதி தருகிறேன் என்று சொன்னார். சஹாபி அவர்கள் தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு இல்லத்திற்குள் நுழைந்தார்கள் என்கின்ற தகவலை, செய்தியினை செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை குறித்து முறையீடு முன்வைக்கப்பட்டால் அதற்கான தீர்வு என்பதை தெளிவாக சொல்லித் தருவார்கள். இதை வேணா செய்யுங்க, இது இல்லைன்னா இதை செய்யுங்க, அதுவும் முடியலன்னா நீங்க அங்க பாருங்க இங்க பாருங்க, இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. பெருமானாருடைய நாவில் இருந்து வருகின்ற வார்த்தை அது சத்தியமானதாக இருக்கும், மிகச்சிறந்த தீர்வாக தெளிவாக இருக்கும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இது உம்மத்துமார்களில் உள்ள ஒவ்வொருவரையும் அனுகரிக்கிறார்கள். அவரவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் என்பதை கவனித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் எல்லா நிலைகளிலும் ஒரே சாந்தமான நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள் என்பதல்ல, கண்டிக்க வேண்டிய இடத்திலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்புக்குரியவர், நல்ல மனிதர்கள், செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நற்குணம் உடையவர் என்று பாராட்டை பெற்ற அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செயல்களை காண்கின்ற பொழுது வாழ்த்து கூறி பாராட்டுவார்கள். சில நல்ல மனிதர்களுடைய பண்பு அது.
மிகச்சிறந்த தலைமைத்துவத்திற்கான சிறப்பான அம்சங்களில் இதுவும் ஒன்று. தன் தோழர்கள் சிறப்பிற்குரிய காரியத்தை செய்கின்ற பொழுது பாராட்டுதல். பெருமானாரிடத்தில் அந்த பண்பு நிறைவாக இருந்தது. இன்றைக்கு உண்டான சூழ்நிலைகளில் பார்க்கிறோம், சாதாரணமான பதவியில் இருக்கக்கூடியவர்களும் கூட தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அது குறித்து பாராட்டாமல் இருப்பதுதான் தனக்கான கௌரவம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படித்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களின் விஷயத்தில் நல்லதை பார்க்கின்ற பொழுது பாராட்டி துஆ செய்வார்கள். சில தவறுகளை பார்க்கின்ற பொழுது அதை உடனே சரி செய்வார்கள். பெருமானாருடைய இந்த பாராட்டுதலை பெற்ற அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில், இப்னு சஊதா, கருப்பு இன பெண்ணின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். கருப்பு இனத்தினுடைய பெண்ணின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னதாக கடுமையான முறையில் நோவினைப்படுத்தப்பட்டவர்கள், குரல் வளம் மிக்கவர்கள், சபையில் பாட சொல்லப்படுவார்கள், பாடுவார்கள், தண்ணீர் தாகம் எடுத்து குரல் குன்றி மயக்கமுற்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு மயக்கம் தெளிந்த போது மீண்டும் பாடுங்கள் என்று சொல்லப்படும், பாடுவார்கள். இப்படி தினந்தோறும் சித்திரவதைக்குள்ளால் சித்திரவதையினுடைய முழு வடிவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அந்த இடத்தில் எந்த இடத்திலும் அவர்கள் ரோஷப்பட்டது கிடையாது. ஏனென்றால் அடிமை தளத்தில் அவர்கள் அகப்பட்டிருந்தார்கள். அடிமையாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். கொடுமைக்கு மேல் கொடுமை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பிலாலை பார்த்து கண்ணீர் வடித்த காட்சிகளும் வரலாற்றில் உண்டு. சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான தொகைகளை கொடுத்து பிலால் அவர்களை விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தனித்துவமான இடத்தை கொடுத்து அழகு பார்த்தார்கள் தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலைமைத்துவத்தினுடைய அடையாளம் அது. எல்லோரும் சமமானவர்கள் என்கின்ற எண்ணத்தை எல்லோருக்கும் விதைக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. இப்னு சஊதா என்று அபூதர் அல்-கிஃபாரி அவர்கள் அழைத்த அந்த வார்த்தை மனவேதனையை தந்தது. பெருமானாரிடத்திலே அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது. பிலால் அவர்களுக்கு மனவேதனையை தந்துவிட்ட இந்த வார்த்தையை கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக விரைந்து வந்தார்கள். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய நல்ல வார்த்தைகளை பெற்ற அந்த நபி தோழர் அவர்கள் செய்த ஒரு தவறு, அவர்கள் உதிர்த்த ஒரு வார்த்தை ஒரு சிறந்த மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விட்டது என்பதை உணர்ந்து கொண்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை கேட்டார்கள். ஒரு வார்த்தை தான், யா அபூதர், அபூதரே, இன்னும் நீங்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய காலத்தில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அறியாமை காலத்தில் இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தீர்களோ அப்படி இருக்கிறீர்களா என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை தோழர் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த நிலை, அந்த வார்த்தை என்பது உதிர்த்த அந்த வார்த்தை, அது நல்லது அல்ல. அறியாமை காலத்து மக்கள் உதிர்த்த வார்த்தையில் அது சமமான வார்த்தை. அது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதை பக்குவமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் அவர்களுக்கு விளக்கினார்கள். நீங்கள் செய்தது தவறு என்பதை உணர்த்தி கொடுத்தார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய எந்த பக்கத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் பெருமானாருடைய அழகான அந்த தலைமைத்துவம் என்பது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இந்த உம்மத்தில் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வினுடைய அருளோடு சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான அழகான உபதேசங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறார்கள். ஒருவரை குறித்து சொல்வதானால்
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை குறித்து நபி அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், உமருடைய மகனார் அப்துல்லா நல்ல மனிதர், தஹஜ்ஜுதை மட்டும் அவர் தொழுது விட்டால் இன்னும் சிறந்த மனிதராக அவர் ஆகிவிடுவார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுத் நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லல, நீங்க தொழுதே ஆகணும் அப்படின்னு சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பிற்குரிய மனிதராக உயர்த்தி காட்டி அப்துல்லாஹ் பின் உமர் சிறந்த மனிதர் என்று சொல்லி இன்னும் மேலும் சிறந்து விளங்க வேண்டுமானால் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை மட்டும் அவர்கள் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அழகான தலைமைத்துவத்தினுடைய அடையாளம் தன் சமுதாயத்தில் உள்ள ஒருவருக்கு என்ன தேவை என்பதை, அது எப்படி சொல்லி அவர்களை அந்த செயலுக்குள்ளால் கொண்டு வர வேண்டும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவமாக கையாண்டார்கள் என்பதை வரலாறுகள் நிறைவாக நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அந்த அழகான வழிகாட்டுதலை, சுன்னத்தான வாழ்வியல் வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக நேசித்து அவர்கள் எந்த வழியை நமக்கு வாழ்க்கையின் நெறியாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வழியின் பிரகாரம் வாழ்ந்து இறைவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெறுவதற்குரிய வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.